ஹாய் எல்லாருக்கும் குட் ஈவினிங், இனிய மாலை வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் கட் பண்ணுற சலூன் கடையில் தான் இருக்கோம். தருணுக்கும் ஆகாஷ்க்கும் ஹேர் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு தான் நான் வந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா டைம் ஒரு 6:30 இருக்கும். தருண் வந்து ஹேர் கட் பண்ணியே ஆகணும் மம்மி, ஆக்சுவலாக நாளைக்கு வியாழன் எங்கள் ஊரில் வந்து மார்க்கெட்டு, அதனால் மார்க்கெட் கிராஸ் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டம். ஃப்ரைடே வந்து ஹேர் கட் பண்ண மாட்டோம் நாங்கள். சாட்டர்டே வந்து 2 பேரும் வந்து தீர்த்தக்குடம் எடுக்கிறானுங்க குலதெய்வம் கோயிலுக்கு. அதனால் இன்றைக்கே ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சலூன் கடைக்கு போனோம். போகும்போதே முன்னாடியே அவன் சொல்லிட்டான், எனக்கு இந்த மாதிரி ஹேர் கட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூல்லேயும் திட்டக்கூடாது, பார்க்குறதுக்கு ஸ்டைலாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹேர் கட் பண்ணணும்னு சொல்லி கேட்டான். அதே மாதிரி அந்த தம்பி கரெக்டாக, எப்போவுமே நான் இந்த தம்பிக்கிட்ட தான் நாங்கள் பண்ணுவோம், கரெக்டாக பர்ஃபெக்டாக இவனுங்க எப்படி கேட்குறானுங்களோ அதே மாதிரி பண்ணி விட்ருவார். அவரே சொல்லுவார், நீங்கள் கேட்குற மாதிரி என்னால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அடுத்தது நீங்கள் வேறு யார்கிட்டையாவது மாறி போயிடுவீங்கடா, அதனால நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவார். கரெக்டாக ஸ்லோவாக குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி கரெக்டாக பண்ணி விடுவார். தருண் வந்து எப்படி கேட்டானோ அதே மாதிரி ஃபைனல் பண்ணி கொடுத்துட்டாரு. அவனோட ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்கான், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா, கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தருணோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள், இப்படி தான் இருந்துச்சு. அடுத்தது ஆகாஷ் பண்ணுறான். ஆகாஷ் வந்து ஹேர் கட் பண்ண போகிறான். ஆகாஷ்க்கு வந்து முடி ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. சரி ஓகே, அவனுக்கும் சேர்த்து பண்ணி விட்ருவோன்னு சொல்லிட்டு அவனுக்கும் பண்ண போகிறோம். அவன் பண்ணும்போதே, அவன் வந்து ஹேர் கட் பண்ணும்போதே அந்த பையன்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருந்தான், அண்ணா இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அவனும் அதே மாதிரி அவன் எப்படி கேட்குறானோ அதே மாதிரி பண்ணி விட்டுட்டான். இவனுங்க 2 பேரும் அப்படி தான். இப்போ வந்து ஒரு கடையில் ஹேர் கட் பண்ண போகிறானுங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லிவிடுவாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் அந்த மாதிரி பண்ணலைன்னா அடுத்தது வேறு சலூன் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிடுவானுங்க. 2 பேருமே அப்படி தான். ஆனால் இது ஒரு மதராக ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சலூன் கடைக்கு போகிறது, அங்கே போய் வெயிட் பண்ணி ஹேர் கட் பண்ணுறது அப்படின்றது ஆஸ் அ மதராக எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் போக போக எனக்கு அது பழகிடுச்சு. நீங்களும் ஒரு மதர் அப்படின்னா இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக 2 பேருக்கும் ஹேர் கட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.